அப்படிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் எங்கள் மனசாட்சி படி தான் பேசுகிறோம். இவர் பரோலில் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. சரிம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வா. குணசேகரன், நீங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த காலத்துல சில பெண்கள் நல்லா பாத்துக்கிற கணவன் மாதிரியே தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. கேட்டா எங்க சுதந்திரம் பாதிக்கப்படுது, உரிமை இல்லைன்னு பேசுறாங்க. உங்க வீட்டு பெண்கள் இப்படி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க மேல கேஸ் கொடுத்திருக்காங்க, அதை தொடர்ந்து நடத்தவும் செய்யறாங்க. இப்ப உங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் வந்து நிக்குது. அவங்க நினைச்சிருந்தா ஒரே வார்த்தையில உங்களை உள்ள தூக்கி வைக்க முடியும். அதை செய்யாம இருக்கட்டும்னு விட்டுட்டு போறாங்க பாருங்க. அப்படி இருக்கிறனால தான் உங்களுக்கு நல்லது நடக்குது. அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்க பரோலை கேன்சல் பண்ணல, உங்க பரோல் கண்டினியூ ஆகுது. அதுக்கு காரணம் உங்க வீட்டு பெண்கள் தான். அவங்க சொன்ன வார்த்தையால தான் உங்களை நான் விடுறேன். புரியுதா? அண்ணா, என்னன்னாச்சு? என்ன சொன்னாங்க சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆமா சார், பரோல் கண்டினியூ ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா போலாம், வா. நீங்க அவர் கூட்டிட்டு போங்க, நாங்க வரோம். பெரியவனே வந்து, என்னடா என்னாச்சு? பெரியவன் ஏன் அப்படி போறா? அவளுக்கு அங்கேதான் போறோன்னு கிளம்பி போனாங்க. என்னடா ஆச்சு? அம்மா, அவங்கெல்லாம் வந்து அவங்க சொன்னதுனால தான் அண்ணனை வெளியே விட்டுருக்காங்கம்மா. அதெல்லாம் உங்க வீட்டு மருமகள் கையில தான் சார் இருக்கு. அவங்க வந்து இவர் பரோலை கண்டினியூ பண்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாதான் பரோல் தொடரும். இல்லைன்னா திருப்பியும் உள்ள போக வேண்டியதான். இவரால் எங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சார். இவர் பரோலில் வெளியே இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. பரோல் கண்டினியூ ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கடி, இந்த அருங்கடி, கோவத்தில் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். நீங்க சொன்னதுனாலதான் பெரியவனை வெளியே விட்டாங்களாமே. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த அருங்கடி, உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நல்லது செய்ய விடாம தொடர்ந்து ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. குடும்பம் நல்லா இருக்கணும்ல,
அதுக்காண்டி ஒரே ஒரு தடவை ராமேஸ்வரம் போய் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வந்துருங்க. ஏத்த முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க, எங்களை எப்படி நடத்துறதுன்னு. இப்பதான் செத்த நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் வந்து அழைச்சிட்டு போகையில அந்த பேச்சு பேசுனீங்க. இப்ப கொஞ்ச நேரம் ஆகல மாத்தி அப்படியே பேசுறீங்க. ஒரு நிலையான இடத்துல நிக்க மாட்டியலா? அப்படி இருந்தா இந்த குடும்பம் எப்பயோ உருப்பிட்டு இருக்குமே. யாருங்க இந்த பிள்ளையால நிக்க முடியல, சிரமப்பட்டு நிக்குது. அது உட்கார வச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க மாலை போட்டு மரியாதை பண்ணுங்க. வா வா சனனி வா. உட்கார். இந்த அருங்கடி, நான் கோவத்துல 1000 பேசலாம், ஆனா ஒண்ணு மட்டும் நெசம். உங்களை ஒரு நாளும் நான் மனசார வைய மாட்டேன். நீங்களும் என் குடும்பம்தான், நீங்களும் என் பிள்ளைங்க தாண்டி. நீங்க போய் எப்படியோ பேசி பெரியவனை கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதுவும் இந்த குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறை பாசம் இதனால தானே எனக்கு தெரியும்டி. சனனி, உனக்கு தாண்டி நான் நன்றி சொல்லணும். நீங்க அங்கிட்டு கிளம்பி போனதும் ஏதாச்சும் பிரச்சனை இழுத்து விட்டுருவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப சந்தோஷமா இருக்குடி, மனசு நிம்மதியா இருக்கு. நீ நல்லா இருக்கணும்.